எரிஞ்சு முல்லை போல வாழ்க்கையில் ஏற்பட்ட அருவருப்பான பாவங்கள், மானக்கேடான விஷயங்கள், இது அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மன்னிக்கிறான் என்பதை இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் தலமு அன்ஃபுஸஹும் என்ற இந்த வசனத்தின் விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் 3 விஷயங்களை கொண்டு பாவங்களை மன்னிக்கிறான் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். ஒன்று, நாம் வடிக்கின்ற கண்ணீரும் கதறலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை இழுத்து கொண்டு வருகிறது. இன்னொன்று, உலக மக்களிடத்தில் காட்டக்கூடிய, உயிரினங்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறது, அல்லாஹ்வின் கருணையை தருகிறது என்பதை உங்களுக்கு நான் விளக்கினேன். மூன்றாவது, நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த பேரன்பின் வெளிப்பாடு சலவாத்து. இந்த சலவாத்தும் பாவத்தை மன்னிப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அடுத்து மெயினான ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தின் வாழ்க்கையில அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய சோதனைகளும் கூட பாவங்களை மன்னிக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யுசீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிம மி வஸபின் வலா நஸபின், துன்பம், கவலை, நோய் எது தொட்டாலும் சரி, எது தொட்டாலும் சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்த ஷௌக்கத்து, முள்ளு குத்துகின்ற வரைக்கும், இஷாக்குஹா, அவன் காலில் முள்ளு குத்துறது வரைக்கும் எந்த துன்பம் தொட்டாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்திற்கு பரிகாரமாக அதை ஆக்கி விடுகிறான், பாவத்திற்கு பரிகாரமாக ரப்புல் ஆலமீன் அதை மாற்றி விடுகிறான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்பம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதனை கொடுக்கப்பட்டவர்கள், சோதனை கொடுக்கப்பட்டவர்கள், நோய் நொடிக்கு ஆளானவர்கள், அவங்களுடைய மனதில் என்ன நினைக்கணும், என்னுடைய ரப்பு நான் செய்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, நான் செய்த கடந்த கால கசப்புகளை அவன் புறக்கணிப்பதற்காக எனக்கு தந்த ஒரு நேமத்து தான் இந்த சோதனைன்னு நினைக்கணும். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். சில முட்டாள்கள், சில அகமக்குகள் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆக்சிடென்ட்ல இறந்து போகக்கூடிய மக்களை என்ன பாவம் பண்ணி தொலைச்சானோ, இந்த ஒரு ஒரு கொடுமையான மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. சில வருடங்களுக்கு முன்பு 9 உலமாக்கள் துடிக்க துடிக்க இறந்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? உலமாக்கள்கிட்ட நிறைய பாவங்கள் இருக்குமா? உலமாக்கள் வட்டி வாங்கி பார்த்துருக்கிறீங்களா? உலமாக்கள் நிறைய பெண்களோடு விபச்சாரம் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? உலமாக்கள் பெரிய பெரிய போக்கிரித்தனமும் ரவுடிசமும் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? முழுக்க 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 பெரும்பாலும் தாவாவுடைய உழைப்பில் அவங்க இருக்கிறாங்க. முழுக்க 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 குர்ஆனுடைய வசனங்களை ஓதி கொண்டிருக்கிறாங்க. முழுக்க 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 அல்லாஹ்வுடைய பள்ளியில இமாமத் செய்கிறாங்க. முழுக்க 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 குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய கிதாபை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய உலமாக்கள்ல 9 பேர் துடிக்க இறந்து போனாங்க. அவங்க பாவத்தினாலயா? அவங்க செய்த தீமையினாலயா? இல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அப்படி ஆக்சிடென்ட் தான் ஒருத்தனுக்கு பாவத்துக்கு பரிகாரம்னு சொன்னா, உலகத்துல அத்தனை பேரையும் ஆக்சிடென்ட்லயே ஆள தீர்த்திருக்கணும். ஆக்சிடென்ட்ல பல அரசியல்வாதி இறந்து போயிருக்கணும், பல சினிமா நடிகை இறந்து போயிருக்கணும், பல அக்கிரமக்காரன் இறந்து போயிருக்கணும், பல ரவுடிகள் இறந்து போயிருக்கணும். அப்படி நடக்குதா? உலமாக்கள் இறந்து போயிருக்கிறாங்களே. உலமாக்கள் பாவம் செஞ்சதுனால அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போயிருச்சா? சில முட்டாள்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவறான செயல் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மூமினுக்கு ஹைர நாடுனாலும் சோதனையை கொடுப்பான், ஷர்ர நாடுனாலும் சோதனையை கொடுப்பான், நலவை நாடுனாலும் சோதனையை கொடுப்பான், தீமையை நாடுனாலும் சோதனையை கொடுப்பான், மகஃபிரத்தாக கூட மாத்திடுவான். என்னைக்குமே ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட மேலானவன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமே, ஒரு தாயுடைய அன்பே மெய்சில் இருக்க வைப்பது. 70 தாயுடைய அன்புன்றது எப்படிப்பட்டது? 70 தாயுடைய அன்பை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அப்ப அத்தனைக்கும் தகுதி பெற்ற இறைவன் எப்படி ஒரு பெரும் சோதனையை கொடுத்து ஒரு மூமினை கஷ்டப்படுத்துவான்? கஷ்டம் கொடுத்தான்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு அர்த்தம். கஷ்டம் கொடுத்தான்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் அந்தஸ்து அவனுக்கு கூட்டுறான்னு அர்த்தம். கஷ்டம் கொடுத்தான்னு சொன்னா வரக்கூடிய எதிர்காலத்தை அவனுக்கு மிகப்பெரிய சக்சஸாக மாத்துறான்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அல்லாஹ்வை நிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. எனக்கு இப்படி சோதனையை கொடுத்துட்டியே, வேதனையை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையில கிடக்கக்கூடிய மரணங்கள், நீண்ட காலமாக படுத்த படுக்கையிலேயே கிடப்பாங்க. அவங்களுடைய வேலைகளை கூட, இயற்கை வேலைகளை கூட அவங்களால செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். பார்த்த உடனே கமெண்ட் கொடுத்துறது, என்ன பாவம் பண்ணி தொலைச்சானோ இப்படி பெட்லேயே கிடக்கிறான்னு சொல்லி. பாவத்தின் தாக்கம் சில நேரத்தில் ஏற்படத்தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கமெண்ட் கொடுக்கக்கூடிய தகுதி உனக்கோ எனக்கோ கிடையாது.
அவன் இப்படித்தான், அவன் அப்படித்தான், அவன் அதனால இப்படி ஆயிட்டான், இவன் இதனால இப்படி ஆயிட்டான்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கக்கூடிய தகுதியை அல்லாஹ் உங்களுக்கோ எனக்கோ தந்தது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆளுமை, அவனுடைய ஞானம் எதனால கொடுக்கப்பட்டிருக்குதுன்றது அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசப் நசப் எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, என்ன நோயாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவன் பாவங்களை மன்னிக்கத்தான் அதை தருகிறான். காலில் முள்ளு குத்துனா கூட அது கூட பாவம் மன்னிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணுமா இல்லையா? அதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகிறது. இறைவன் மன்னிப்பவன். ஒன்று அவனுடைய கதறுதலை கேட்டு மன்னிக்கிறான், இன்னொன்று அவன் உலகத்தார் விஷயத்தில் நடக்கக்கூடிய அந்த நல்லறங்களை கொண்டு மன்னிக்கிறான், இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பின் வெளிப்பாடம் ஸலவாத்து ஓதுறதுனால மன்னிக்கிறான், இன்னொன்று அவன் தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய சோதனையினாலும் மன்னிக்கிறான் அப்படின்றத நம்ம விளங்கணும் சகோதரர்களே. எத்தனை மக்கள் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை விடவா அந்த உலகத்துல பெரும் நோய்க்கு ஆளாயிட்டோம் நாமெல்லாம். அப்பேற்பட்ட நபி அவங்க சோதிக்கப்பட்டாங்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோயை நீக்கின உடனே அல்லாஹ் செய்த பேருபகாரம் என்ன தெரியுமா? அவங்க இழந்ததை விட சிறப்பானதை கொடுத்தான். இழந்ததை விட சிறப்பானதை கொடுத்தான். இன்னைக்கு நாம அந்த மனோ தாட்டில் வாழ்றோமா? சோதிக்கப்பட்ட உடனேயே நமக்கு உடனடியா அப்படின்ற மாதிரி தான் போறோம். எனக்கா அப்படி வரணும், நான் காலம் முழுக்கும் தொழுதுகிட்டு இருக்கிறேன், அழுதுகிட்டு இருக்கிறேன், துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சதக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கா அப்படி வந்து விடியணும். இப்படித்தான் இருக்குது மனோபாவம் உங்களுக்கும் எனக்கும். இத்தனை நபிமார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். ஒரு நபியாவது சுதந்திர காற்ற நிம்மதியா சுவாசிச்சிருக்கிறாங்களா? ஒரு நபியாவது நிம்மதியோட வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சரித்திரத்தை புரட்டி பாருங்களேன், பார்ப்போம். சமூகத்தால் அந்த அளவுக்கு அலைகழிக்கப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஏன் சில பேர் இறந்தே போயிட்டாங்க, கொன்னுட்டானுங்க பாவிங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற நபிமார்கள் எல்லாம் கொன்னுட்டானுங்க, நவுது பில்லாஹி மின்ஹா. அப்ப அப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டதன் காரணம் என்ன? சோதிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? அல்லாஹ் அவங்களுக்கு மகஃபிரத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவங்களுக்கு மிகச்சிறந்த இஸ்ஸத்தை மறுமையில தரணுன்றதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைகளை வருஷ கட்டி அவங்களுக்கு கொடுக்குறான். அதனால் அன்பிற்குரியவர்களை, சோதிக்கப்பட்ட உடனேயே நாம் இது அதனால அது இதனால அப்படின்றதெல்லாம் இல்லை. நம் பாவங்கள் மன்னிக்கப்படன்ற ஒரே மனோபாவத்தோடு இருங்க. சோதிக்கப்பட்டா அல்லாஹ் சோதனை தந்திருக்கிற ரப்புல் ஆலமீன் இந்த கஷ்டத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியலன்னு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வரம் இருக்கிறது நிறைய. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வாஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். ஒட்டுமொத்த என்னுடைய பலகீனத்தையும் என்னை படைத்த என் இறைவனின் பாத கமலங்களில் கொட்டி, இறைவா எனக்கு நீ கருணை காட்டு என்று அந்த ரப்பிடத்தில் துடிக்கக்கூடிய ஒரு தூய்மையான இதயத்தின் ஒளி சகோதரர்களே இந்த ரப்பனா லா துஆஹிதுனா. அப்படி இருக்கையில நாம கஷ்டங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. என் ரப்பு பேருபகாரி, அவன் பின்னாடி எனக்கு நிறைய தர காத்திருக்கிறான், அதனால் நான் என்னைக்குமே அவனை மறக்க மாட்டேன்ற அந்த ஒரு மனோபாவத்தோடு வாழ பழக வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆயத்தினுடைய தஃசீர் இன்னும் இன்ஷா அல்லாஹ் விரிகிறது. வரக்கூடிய வாரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் காணலாம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நியாமத்துக்களையும் வளங்களையும் தந்து நமக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தையும் அந்த தாயன்பு மிக்கவன் பாவம் அத்தனைக்கும் பரிகாரமாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். இது போன்ற நலிந்த சேனல்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவும் அன்பும் மோட்டிவேஷனும் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் பயணமாக இந்த வீடியோக்களை ஆக்கி தந்து உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய மேலான மக்ஃபிரத்தை தர வேண்டும். இந்த வீடியோக்கள் பகிரப்பட வேண்டும். இந்த சேனல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருடைய ஒட்டுமொத்த அவாவான அவனுடைய திருப்தி அல்லாஹ் பரிபூரணமாக நமக்கு தந்தருள்வானாக. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக எங்கள் அனைவருக்காகவும் துஆ செய்யுங்கள். உங்களுக்காக நானும் துஆ செய்கிறேன்.